நேரா சந்திச்சா பிரச்சனை தீருமா? போய் பாருங்க. அங்க போன ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க அந்த முதல்வர் இங்க கூப்பிடுங்க. தமிழ்நாட்டுல யாரும் அவருக்கு நம்ம எதிர்ப்பு சொல்ல வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே. அந்த சிஎம் இங்க வரட்டும். நம்ம 2 சிஎம் பேசி சால்வ் ஆச்சுன்னா நல்லதானே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விவசாயிகளை பற்றி நம்ம யோசிங்க. இன்னைக்கு குறுவை சம்பா எதுவுமே இல்ல. கடைமடைக்கு தண்ணி எப்போ போகுதுன்னு தெரியாது, எப்போ பயிர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அங்க இன்னைக்கு அதை நம்பி வாழ்ற விவசாயிகள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதையும் நினைவு கூறுங்கள். இந்த சட்டசபை நடக்கிறதும் அறிவிப்புகள் எல்லாம் அவங்க கொடுக்கிற வரி பணம். அவங்க நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தா தான் இங்க எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல, இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலை. அழைப்பு வரும்பொழுது நாங்க சொல்றோம். திடீர்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கலாம் இல்லையா. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலை. வரும்போது அதை பத்தி நான் மண்டே பதில் சொல்றேன். இல்ல, நாளைக்கு சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு லீவ் தாங்க. ஃப்ரைடே வரைக்கும் தான். தெரியல, இனிமே தான் நான் பேசணும். ஏன்னா நான் காலையிலேயே வந்துட்டேன். இப்ப ஏதாவது ஃபர்தர் டிசிஷனா என்னன்னு எனக்கு தெரியாது. அதான் தெரியல. நான் போய் பேசிட்டு இதுக்கான பதில் உங்களுக்கு மண்டே நான் சொல்றேன். ஓகே சார். இல்லையா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசுவேன். இன்னும் நான் மார்னிங்கே இங்க வந்துட்டேன். சுதீஷ் பார்லிமெண்ட் போனாரா, அங்க என்ன பேசினாங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாம நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. எதுங்க இங்க நம்ம சிஎம் அழைச்சிருக்காரு. எல்லா எம்பிஸ் அனைத்து கட்சி எம்பிஸ் கூப்பிட்டு மீட்டிங்க்கு. புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு சுதீஷ் டெல்லியில தான் இருக்காரு. இன்னும் இங்க வரவில்லை. நான் என்ன சொல்றேன், திடீர்னு அழைக்கும் போது அவங்க நான் சொல்றேன் 15 நாளா அவங்க எல்லாருமே டெல்லியில தான் இருக்கிறார்களே. எல்லாரும் டெல்லியில தான் இருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டே அவங்க பர்சனலுக்காக அவங்க டிசிஷன் எடுத்திருக்கலாம், தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன் வெயிட் அண்ட் சீ. ஓகே, தேங்க்யூ.